மார்க்கெட் என்னதான் கிராஷ் ஆனாலுமே ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இறங்கவே இறங்காது. அப்படி கீழே இறங்கினா அதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு மறுபடியுமே பாத்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கத்துக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல போறப்ப ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட நம்மளால வெளியே வர முடியும். நான் இப்ப சொல்ல போற 3 கம்பெனிஸுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கிற கம்பெனிஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதோட கரண்ட் பிரைஸ் 1267 ரூபாய். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 17,15,000 கோடி ரூபாய். ரெண்டாவது சொல்ல போறது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இதோட கரண்ட் பிரைஸ் 4145 ரூபாய். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய், அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. மூணாவது HDFC பேங்க் லிமிடெட். அதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1692 ரூபாய். இப்போதைக்கு மார்க்கெட் பிரைஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 12,93,755 கோடி ரூபாய். இந்த 3 ஸ்டாக்ஸுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆனா கூட கீழே இறங்காது. அப்படி இறங்கினா அதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி